இனிய சான்றோர்கள் பெருமக்களே, இனிய மெய்யன்பர்களே, வரலாற்று சிறப்புமிக்க குரு பெயர்ச்சியின் அற்புத திருநாளாகிய இன்றைய நன்னாளிலே நாம் இப்பொழுது ஆலங்குடி என்ற தலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற வழிபாட்டை பற்றி இருக்கிற நேர்முக வர்ணனையை நாம் இப்போ செய்து கொள்கிறோம். ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியின் மூலமாக இந்த அற்புதமான வாய்ப்பினை நீங்கள் வீட்டில் இருந்து அதை பயன்பற்றி கொண்டிருக்கிறீர்கள். வாழ்க வளமுடன். குரு பயிற்சியின் பலன்களாக எல்லோருக்குமே மிக நன்மையான நலன்கள் விளையும்படியாக குரு பகவான் பார்த்து கொள்வார். இதுவரை நாம் கடந்து வந்த பல்வேறு விதமான துன்பங்களை எல்லாம், துயரங்களை எல்லாம் இது கடந்து போகிற அருமையான திருநாள். குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்லுவார்கள். அதனால் குருவுக்கு மிஞ்சிய உரு இல்லை. அந்த வகையிலே உலகம் முழுமையுமே நன்மை பெறுவதற்காகவும், பல்வேறு ராசிக்காரர்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்காகவும், மற்ற ராசிக்காரர்கள் குரு பகவானை தியானிக்க அவர்களுக்கும் நன்மை கிடைக்கும்படியாகவும் அருமையான பயன்களை தரப்போகிற அற்புதமான திருநாள், நன்னாள் இந்த புனித நாள். குரு பகவான் எழுந்தருளியிருக்கிற பல்வேறு விதமான தலங்களிலே மிக உயர்ந்த ஸ்தலமாக எல்லோராலும் கும்பிடப்பெறுவது ஆலங்குடி. ஆலங்குடி என்ற இந்த தலமானது நீடாமங்கலத்தில் இருந்து வடக்கே 7 கிலோமீட்டர் தொலைவிலும், கும்பகோணத்தில் இருந்து 17 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது. ஆலங்குடி என்பது ஒரு அருமையான திருப்பெயர். நாம் இப்போது கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காட்சியெல்லாம் பார்க்கிற பொழுது அந்த ஆலங்குடியினுடைய திருக்குளம் நீர் நிரம்பிய நிலையிலே வருண பகவானின் பயனை பெற்று சிவபெருமானின் அருள் பதிவு ஏற்று வான் சிறப்பு என்ற மழையின் சிறப்பினாலே திருக்குளம் நிரம்பி இருக்கிறது. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காட்சியிலே இந்த திருக்கோயிலில் இருக்கின்ற பல்வேறு விதமான வழிபாட்டு உருவங்கள் இப்பொழுது நாம் தட்சிணாமூர்த்தி பெருமானுடைய கண்கொள்ளா காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அலங்காரத்தில் உன்னை சிங்காரித்து உன்னழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன் என்று தர்மயாதீனத்தின் ஆதி குருமுதலர் குணியாசந்த பெருமான் சொல்வது போல பெருமானை அலங்காரம் செய்து 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 அந்த அலங்காரத்தில் நாம் மயங்கி பெருமானுடைய திருவுருளை பெறுவதற்குரிய புனிதமான காட்சியான நிலை இது. ஆதலினால் தட்சிணாமூர்த்தி பெருமான் 4 உபதேசம் பண்ணியவர், சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்தவர். தட்சிணாமூர்த்தி என்று சொன்னால் தெற்கு முகமாக அமர்ந்து தென்முக கடவுளாக இருந்தபடி இருந்து தன்னை இருந்து காட்டியவர் அந்த பெருமான். கல்லாலின் புடையமர்ந்து என்று சொல்லுகிற அருமையான பாடலில் நம்முடைய பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடற் புராணத்திலே இந்த நிகழ்ச்சி வர்ணிக்கிறார். இவரிடம் பாடம் கேட்ட 4 பெருமக்கள் சாதாரணமானவர்கள் இல்லை. வேதங்களை எல்லாம் கற்று தேர்ந்தவர்கள், சிவாகமங்களை எல்லாம் நன்றாக படித்தவர்கள். அதற்கு மேல் பெருமானிடம் வந்து வழிபாடு செய்தார்கள். இப்போது நாம் அந்த கோபுரத்தை தரிசனம் பண்ணுகிறோம். கோபுரம் என்பது தொலைவிலிருந்து பார்க்கிறவர்களுக்கு அருள் செய்கிற அருமையான அடையாளம். அந்த வகையிலே அலங்கார சொரூபியாக அற்புதமான சௌந்தரியமான நிலையிலே நம்முடைய தட்சிணாமூர்த்தி பெருமான் காட்சி தருகிறார். அவரை கண்கொள்ளா காட்சியாக கண்டு மகிழுங்கள். நாம் அவரை பார்க்கிற பொழுது அவர் நம்மை பார்க்கிறார், நம்மை நோக்குகிறார். அவர் நோக்கத்தான் உடைய கர்ம வினை கொஞ்சம் கொஞ்சமாக கழியும். அந்த வகையிலே அருமையான நன்னாளாக இந்த திருநாளிலே அந்த ஆலங்குடி என்ற தலத்திலே இருந்து இந்த காட்சியினுடைய ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி நிறுவனத்தார்கள் நாம் பெற்ற பெரும் பாக்கியமாக நம் வீடு தேடி வந்து அந்த காட்சியை காட்டுகிறார்கள். நாம் செல்ல முடியுமா? இந்த மழையிலும், இந்த இடியிலும், இந்த மின்னலிலும் நாம் எங்கெங்கோ இருக்கிற நாம் சென்று அதை பார்க்க முடியுமா? நேராக பார்ப்பது போல அந்த காட்சியை நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இனிய சான்றோர்கள் பெருமக்களே, திருவருளும் குருவருளும் கூட்டுவித்தால் தான் ஒரு ஆன்மா முழு பயன் பெறும். அந்த வகையிலே திருவருளும் குருவருளும் கூட்டுவிக்கத்தான் இந்த நன்னாளிலே இந்த வழிபாட்டை மேற்கொண்டுகிறோம். அதை நாம் செய்வதற்குரிய வாய்ப்பாக அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே எல்லா ராசிக்காரர்களுக்கும் மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், மகம் போன்றிருக்கிற எல்லோருக்கும் நன்மை கிடைக்கின்ற நிலையில் இருந்தாலும் மற்ற ராசிக்காரர்களும் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நல்ல வண்ணமாக அமையும். எம்பெருமான் எப்பொழுதும் நல்லதே செய்வார். குரு பார்த்தால் கோடி நன்மை. குரு நல்லதே செய்வார். தீபாராதனை இப்பொழுது பெருமானுக்கு நிகழ்கிறது. அதை நாம் கண்கொள்ளா காட்சியாக கண்டு மகிழ்வோம்.
மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்கின்றார் நம்முடைய குரு பகவான். குரு பகவான் என்ற குரு பெயர்ச்சி என்பது ஓராண்டு காலம் நிகழ்வது என்றாலும் கூட இப்பொழுது 5 மாதங்களில் அவர் பெயர்வது போல ஒரு அமைப்பு இருக்கிறது என்பதையும் நம்முடைய பஞ்சாங்கத்தில் இருக்கிற பெரியவர் சொல்லி இருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் அவர் நமக்கு நன்மையே செய்வார், அவருக்கு நமக்கு நன்மையே தருவார் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆலங்குடி பெருமான், ஆலங்குடி என்ற அந்த ஊருக்குரிய பெயர் காரணத்தை நாம் சிந்தித்தாலேயே இந்த அருளிப்பாடு தெரியும். ஆலம் என்றால் விஷம் என்ற அர்த்தம். ஆலம் குடி என்றால் ஆலத்தை எடுத்து தன் வாயில் உள்ளே போட்டு குடித்து மகிழ்ந்து நம்மையெல்லாம் காப்பாற்றிய சிவபெருமான் தான் தட்சிணாமூர்த்தியாக இப்போது காட்சி தருகிறார். அது ஆலம் குடித்த பெருமான், ஆலத்தை வாங்கி குடித்தவர். ஆலகால விஷம், ஆலம் பிளஸ் ஆலம் 2 ஆலம். அது என்ன 2 ஆலம்? திருப்பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்த பொழுது அந்த மேருமலை சுற்றி இருந்த பாம்பு வாயிலிருந்து ஒரு விஷம் வந்தது, பார்க்கடலில் இருந்து ஒரு விஷம் வந்தது. 2 விஷங்களையும் எடுத்துக்கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஓடி வருகிறார். எம்பெருமான் திருவருள் ஆசீர்வாதத்தினால், திருவருள் வளத்தினால் அவர் கையில் ஏந்தி வருகிறார். எல்லோரும் அஞ்சி ஓடினார்கள். சுந்தரர் மட்டும்தான் எடுத்து வந்தார். அதை வாங்கி நம்முடைய பெருமான் சிவபெருமான் கொண்டாப்பா என்று வாங்கி தன்னுடைய வாயிலை ஊற்றி கொண்டார். கண்டத்தில் நின்று விட்டது. அல்ல, ஆலம் குடித்த நிலையில் இறைவன் எழுந்தருளி இருக்கிற தலம் ஆதலினால் இது ஆலங்குடி என்ற பெயரை பெற்றது என்பதை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தலத்தில் என்ன ஒரு பெரிய சிறப்பு என்றால், இன்று வரை இந்த தலத்தில் யாரையுமே பாம்பு கடித்ததில்லை. தட்சிணாமூர்த்தியினுடைய அந்த தீபாராதனை பார்த்து மகிழ்ந்தோம். ஒரு தலத்தின் விசேடம் என்பது அந்த தலம் அற்புதங்கள் நிகழ்த்தி இருக்க வேண்டும், அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிற தலமாக இருக்க வேண்டும். இப்போது கொடிமரத்தை நாம் தரிசனம் செய்கிறோம். கொடிமரம் என்பது இறைவன் அங்கே எழுந்தருளி இருக்கிறார் என்பதற்கு அடையாளமான ஒரு சின்னம், வெற்றி கொடி சின்னமாக அவருடைய திருவிழாவில் ஏற்றப்படுகிற அருமையான நிலை உடையது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான தலமாக இப்போது நாம் இந்த வழிபாட்டை செய்து கொண்டிருக்கிறோம். ஆலங்குடி என்பது இதற்கு வேறு சில பெயர்களும் உண்டு. காசி ஆரண்யம் என்று ஒரு பெயர் உண்டு, திரு இரும்பூளை என்று ஒரு பெயர் உண்டு, ஆலங்குடி என்று ஒரு பெயர் உண்டு. ஆக 3 திருப்பெயர்களை கொண்ட தலம்தான் ஆலங்குடி. இங்கே அம்பாள் எழிலார் இரும்பூளை என்ற நிலையிலே போற்றப்படுகிறாள். இங்கே இருக்கிற சுவாமி பெயர் என்ன தெரியுங்களா? நாம் எண்ணி எண்ணி பகிரலாம். சுவாமி பெயரு காசி ஆரண்யேஸ்வரர் என்பது மட்டுமல்லாமல் ஆபசகாயர். ஆபசகாயர் என்றால் என்ன பொருள்? எந்த நேரத்தில் எங்கே நமக்கு ஆபத்து வந்தாலும் சகாயமூர்த்தியாக, நமக்கு துணை வருகின்ற தெய்வமாக, நம்மிலும் நம் மீது ஈடுபாடு காட்டுகிற பெருமானாக, நம்மை எப்பொழுதும் காப்பாற்றுவதே தம்முடைய திருவுள்ளத்தில் தேக்கி வைத்திருக்கின்ற நாயகராக விளங்குகிறார் இறைவன் ஆதலினால் அந்த சுவாமிக்கு பெயர் ஆபசகாயர் என்ற பெயரானது. இந்த பெயரை கொண்டிருப்பதனால் அது மிகப்பெரிய தலமாக அமைகின்றது என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆபசகாயர், காசி ஆரண்யேஸ்வரர். அம்பாள் பெயர் என்ன? உமையம்மை, ஏலவார் குடலி அம்மை என்று இங்கே பெயர். விசேடமான இந்த தலத்தினுடைய மூர்த்தி யார்? இப்போது கண்ணுக்கு தெரிந்து கொண்டிருக்கிற குரு தட்சிணாமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி பெருமான். அவர் அமைதியாக இருந்து பாடம் சொல்லி தருகிறார். நீங்கள் எப்பொழுதுமே பாடம் சொல்லும் போது ஒரு வார்த்தை வரும். ஒன்று ஆசிரியர் பேசுவார், இல்லை என்றால் மாணவர்கள் பேசுவார்கள். இந்த தட்சிணாமூர்த்தி சன்னிதானத்தில் தான் 4 பெருமக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களும் பேசவில்லை, குருநாதராய் இருக்கிற தட்சிணாமூர்த்தி பேசவில்லை. இருந்ததன்னை இருந்தபடி இருந்து காட்டி அருளினார் என்பது அருமையான வரலாற்று சிறப்பு. மௌனமே அங்க உபதேசம், மௌனமே ஒரு காட்சி பொருள், மௌனமே கருத்து விளக்கத்திற்குரிய அடையாள பொருள், மௌனமே கருத்தை வெளிப்படுத்தும் ஒரு சாதனம் என்று பார்க்கிற வகையில் இருக்கிற அற்புத மூர்த்தம் தான் தட்சிணாமூர்த்தி சந்நிதி என்பதை புரிந்து கொள்ளலாம். குரு பெயர்ச்சி என்பதற்கு நாம் ஒரு தெளிவை செய்து கொள்ள வேண்டும். 9 கோள்களில் 9 கோள்களில் குரு பகவான் என்று வியாழ பகவான் சுட்டப் பெறுவார்.
அவருக்கு பிரகஸ்பதி என்று ஒரு பெயரும் உண்டு. அந்த குருதான் பெயர்கிறார். அந்த குரு என்ற வியாழ பகவான், அந்த பிரகஸ்பதி என்ற வியாழ பகவான் நவக்கோளில் ஒருவராய் இருக்கிற அவர் இங்கு வந்து இறைவனை வழிபாடு செய்து பரிகாரம் பெற்றார். குரு பரிகாரம் பெற்ற தலம் குருமூர்த்த ஆலயம், அது நம்முடைய ஆலங்குடி. அதனால்தான் நாம் என்ன செய்கிறோம், குரு பயிற்சி நாட்களிலே வியாழ பகவானை வணங்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் வியாழ பகவானே தன்னுடைய நமக்கு பரிகாரம் தேடிக்கொண்ட தலம் இது ஆதலினால் வியாழ பகவானுக்கு வியாழ பகவானா, குருவுக்கே குருவாக, குருவுக்கே மகா குருவாக எழுந்தருளி இருந்த அவருக்கு நன்மை செய்த தலம் ஆதலினால் இந்த ஆலங்குடி தலத்தை இவ்வளவு விசேஷமாக நாம் கொண்டாடுகிறோம், வழிபாடு செய்கிறோம். நம்முடைய தொலைக்காட்சி நிறுவன பொறுப்பாளர் பெருமக்கள் ஆலங்குடியில் சென்று இந்த காட்சியை காட்டுகிறார்கள் என்று சொன்னால் அது ஏதோ எங்கிருந்தோ வந்து காட்ட வேண்டிய விருப்பம் மட்டுமல்ல, இதுதான் சரியான வெளிப்பாடு. ஏனென்றால் குரு பெயர்ச்சியில் வணங்க வேண்டியது குரு பரிகாரம் பெற்ற பெரிய குரு நம்முடைய தட்சிணாமூர்த்தி பெருமான். அவருக்கு வழிபாடு செய்கிற நாளிலே அவரும் திருவுள்ள மகிழ்கிறார். அவரை வழிபட்டு பரிகாரம் பெற்ற நம்முடைய வியாழ பகவானும் மகிழ்கிறார் என்ற கருத்தில் தான் இந்த வழிபாடு நிகழ்ந்து கொண்டிருக்க என்பதை அன்போடு புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே முதலில் நாம் சிந்தித்து போல குரு பகவானுக்கு பரிகாரம் பெற்ற தலம் இந்த தலம். இதற்கு திருஞான சம்பந்த பெருமானுடைய ஒரு பதிகம் உண்டு. திருஞான சம்பந்த பெருமான் இந்த தலத்திற்கு வந்து ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். வழிபாட்டு நிகழ்ச்சிகளை எல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். திருஞான சம்பந்த பெருமான் இந்த தல பதிகத்தில் தான் திருச்சிற்றம்பலம் என்ன அழகா பாடுறார் பாருங்க. சீரார் கழலே தொழுவீர் இது செப்பீர். இன்னைக்கு இந்த நேர்முக வர்ணனைக்கு நமக்கு சொல்லித் தருவார் போல எல்லோரும் ஆலங்குடி ஆலங்குடி என்ற இந்த திருப்பெயரை சொல்லுங்கள். ஆலங்குடி ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி என்று பெருமான் திருப்பெயரை சொல்லுங்கள். ஆலங்குடி ஆலங்குடி ஆபசகாய மூர்த்தி என்று சொல்லுங்கள். ஆலங்குடி ஆலங்குடி அம்பாள் என்று சொல்லுங்கள். ஆலங்குடி ஆலங்குடி குரு பகவான் என்று சொல்லுங்கள் என்று நமக்கு ஆற்றுப்படுத்துகின்ற குருநாதராக, நம் கண்கண்ட குருநாதராக திருஞான சம்பந்த பெருமான் 7ஆம் நூற்றாண்டில் எழுந்தருளி வந்து ஒரு பாடல் சொல்லுகிறார். சீரார் கடலே தொழுவீர். பெருமானுடைய திருவடியை தொழுங்கள். திருவடி ஏன் சொல்லுகிறார்கள்? திருவுருவம் பிரம்மாண்டமானது. அந்த திருவுருவம் அங்கும் இங்கும் பிரம்மாண்டமாக அகண்டாகாரமாக விளங்கி இருக்கிறது. நாம் பிடித்துக் கொள்ள வேண்டிய இடம் திருவடிதான். திருவடியைத்தான் பிடித்துக் கொள்ள வேண்டும். வள்ளுவ பேராசிரியன் அருமையான முறையிலே கோபுரம் தெரிகிறது. ஆலங்குடியிலே இருக்கிற அந்த கோபுர தரிசனத்தை நாம் இந்த நேரத்தில் வழிபாடு செய்து கொண்டு மகிழலாம். நாம் நேரடியாக சென்று பார்க்க முடியாத காட்சிகளை எல்லாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். சான்றோர்கள் பெருமக்களே, இந்த திரு ஆலங்குடிக்கு செல்லுகிற வகையிலே சீராள் கடலே தொழுவீர் இது செப்பீர், இந்த வார்த்தைகளை கேட்டு மகிழுங்கள். வார்த்தைகளை செவியால் கேட்க 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 செவி வழியாக உயிருக்கு புண்ணியம், கண்ணால் பார்க்க 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 கண் வழியாக உயிருக்கு புண்ணியம் என்பதைத்தான் சொல்லுகிறார். சீரார் கடலே தொழுவீர் இது செப்பீர் வாரார் முலை வழங்கு கைதொடும் உடனாகி. நம்முடைய அம்பாளை ஒரு பாகத்தில் கொண்டவராயிருக்கிற பெருமான் என்று சொல்ல வந்தார். வாரார் முலை மங்கையோடும் உடனாகி. நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே, சைவ சமயத்திலே இறைவன் தனியா வரமாட்டார். எப்பொழுதும் அம்மையப்பராதான் வருவார். தனியா வந்தார்னா நிகிரகம் பண்ண வருகிறார் அர்த்தம். அம்பாளோடு வந்தார்னா அனுகிரகம் பண்ண வருகிறார் அர்த்தம். அது அம்மையோடு அப்பனாகி உண்ணாமலையம்மை உடனாகி அண்ணாமலை பெருமான் என்றுதான் சொல்லுவது வழக்கம். சிவகாமியம்மை உடனாகி இருக்கிற நடராஜ பெருமான் என்று சொல்வதுதான் வழக்கம். மயிலாடுதுறையில் அம்சொல்லாய் உடனாகி இருக்கிற மயூர்நாசாமி என்று சொல்வதுதான் வழக்கம். அதுபோல வாரார் மூலை மங்கையுடும் உடனாகி ஏறார் இரும்பூலை இடம் கொண்ட ஈசன்.
இரும்பூலை இரும்பூலை என்றால் அந்த அம்பாள் பெயர். அதை சொல்லுகிறார். இரும்பூலை என்ற திருப்பெயரோடு அமைந்திருக்கிற அம்பாளை இடதுபாகம் கொண்டவராகிய அம்மையப்பராகிய ஈசன். காரார் கடல் நஞ்சு அமுது உண்ட கருத்தே, அருமையாக குறிப்பிட்டு விட்டார். இந்த ஆலங்குடிக்குரிய பெயர் காரணத்தை திருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய முதல் பாடலில் பதிகத்தில் சொல்லிவிட்டார். ஒரு தலத்தை பற்றி சிறப்பித்து பேச வருகிற பொழுது மகா ஞானிகள் அந்த தலத்தின் சிறப்பை ஒரு கோடு காட்டுவார்கள். இந்த பாடலில் கடைசி வரி என்ன? காரார் கடல் நஞ்சு அமுது உண்ட கருத்தே. காரார் கண்ணங்கரேர் என்று கருப்பு நிறமுடைய, கடல் நஞ்சு கடலில் தோன்றிய நஞ்சு, அதை எடுத்து உண்ட கருத்தாகிய ஆழத்தை உண்ட ஆலங்குடி என்ற அந்த திருப்பெயரை சொல்லி 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 மகிழுங்கள் என்று சம்பந்த பெருமான் ஆற்றுப்படுத்துகிறார். நம்முடைய சிவாச்சாரிய பெருமக்கள் நம்முடைய தட்சிணாமூர்த்தி பெருமானுக்கு திலகமிட்டு ஒரு அலங்காரம் செய்து அழகே வடிவாக இருக்கிற குருநாதருக்கு இன்னொரு அழகை சேர்ப்பது போல செய்து செய்து மகிழ்கிறார்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் சிந்தித்துக் கொள்ளலாம். அருமையான பல்வேறு சிறப்புகளை உடையது இந்த தலமானது. இங்கே ஆலகாலம் வருவதை கண்டு அஞ்சி நடுங்கிய தேவர்கள் எல்லாம் அபயம் பூந்து தேவர்களை காக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தார்களா. அதிலே எல்லோருடைய அந்த கலக்கத்தையும் தீர்த்தருளினான் பெருமான். அது மட்டும் இல்லை, இங்கே ஸ்தல விநாயகருக்கு பெயர் கலங்காமல் காத்த விநாயகர் என்று ஒரு பெயரும் உண்டு. ஸ்தல விநாயகருக்கு ஒரு பெயர் இருந்தால் ஸ்தலம் பற்றி இருக்கிற வரலாற்று குறிப்பு இருக்கும். கஜமுகாசுரன் என்று ஒரு அசுரன் வாழ்ந்தான். அவன் யானை முகம் கொண்டவன். அவன் சிவபெருமான்கிட்ட வரங்கள் பெற்றான். என்ன வரம்? எனக்கு மனிதராலும் தேவராலும் எந்த விலங்கினாலும் எனக்கு உயிர் வாதம் வரக்கூடாது, உயிர் சேதம் வரக்கூடாது என்று பெருமாட்ட வரம் வாங்கி கொண்டான். அப்படியே ஆகட்டும் சிவபெருமான் சொல்லிவிட்டார். 3 கேட்டான், மனிதராலும் விலங்குகளினாலும் தேவர்களாலும். பார்த்தார் சுவாமி, அவன் ஏகப்பட்ட பாவம் செய்தான், நல்லவர்களெல்லாம் கொடுமைப்படுத்தினான். என்ன அருமையான திருவுருவம் பாருங்க சுவாமி. ஐயா பரமேஸ்வரா, தட்சிணாமூர்த்தி பெருமானே, வள்ளலே, வாரி வணங்கும் கருணாமூர்த்தியே, இனிமேல் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் எந்த விதமான வைரஸ் நோயும் எந்த விதமான மழை இடி மின்னல் போன்றிருக்கிற இயற்கை உபாதங்களும், இயற்கை வேண்டும், இயற்கை மழை வேண்டும். மழை இல்லை என்றால் இந்த உலகத்தில் எந்த வறட்சியும் இருக்காது. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று உணரப்பாற்று என்றார் வள்ளுவர். அந்த மழை வேண்டும், ஆனா அது கெடுதலாக இல்லாமல் நல்லதாக இருக்கும்படியாக அமைய பெருமானே நீங்க எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும். இந்த நல்ல நாளில் நாங்கள் எல்லோரும் கோடான கோடி உயிர்கள் உங்களை நோக்கி பிரார்த்தனை செய்து கொள்வதே அதுதான் சுவாமி. ஏனென்றால் ஐம்பூதங்களும் உங்களுடைய திருவடியில் அடக்கம். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? மண்ணிலும் இருக்கிறீர்கள், விண்ணிலும் இருக்கிறீர்கள், நெருப்பிலும் இருக்கிறீர்கள், நீரிலும் இருக்கிறீர்கள், காற்றிலும் இருக்கிறீர்கள். அவற்றை அடக்கி ஆளுகிற திறம் படைத்த சுவாமி பரமேஸ்வரா, அருளாளரே, நீங்கள் எங்களை கருணை கொண்டு எங்களை காப்பாற்றும் என்று விண்ணப்பம் செய்வது போல இங்கே சுவாமியை அலங்காரம் செய்து தூபதீபாரணனை எல்லாம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே கஜமுகாசுரன் அவனை அழிக்க வேண்டும் என்று பெருமான் முடிவெடுக்கிறார். அவன் என்ன கேட்டான்? விலங்கினாலும் மனிதராலும் மற்ற தேவர்களாலும் அழி வரக்கூடாது. பார்த்தார் சுவாமி, 3ம் கலந்த ஒரு உருவத்தை உற்பத்தி பண்ணினார். விநாயக பெருமானை பாருங்கள், முகம் ஆணை முகம் விலங்கு, கைகள் திருக்கரங்கள் 5 கரத்தனை தேவ வடிவம், இடுப்பு கீழே கால் வடிவம் மனித வடிவம், மனித வடிவம் தெய்வ வடிவம் மற்றும் விலங்கு வடிவம் 3ம் கலந்ததாக விநாயகப் பெருமானை பரமேஸ்வரன் நம்பொருட்டு தோற்றுவித்தருளி நீ சென்று கஜமுகாசுரனை அழித்து வா என்று ஆணையிட்டு அருளினார்கள். எவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்பனும் பெருமான் அருளை பெற்று விட்டோம் என்ற அகம்பாவத்தில் ஆடுவார்களே, ஆனால்
அவர்களை அழிப்பதற்கு சிவபெருமான் ஒரு கொடி வச்சிருப்பார். அவர் தானே, அதனாலதான் தலைவரா இருக்கிறார். பார்த்தார், கஜமுகாசுரன் துரத்தி கொண்டு வருகிறான். எல்லா தேவர்களும் உயிரிழம் போய் விநாயகருக்கு அடைக்கலமான விநாயகர் பெருமான் கவலைப்படாதப்பா, நான் காப்பாத்துறேன். அதுதான் அங்க இருக்கிற சுவாமி பேர் கலங்காமல் காத்த விநாயகர் என்ற திருப்பெயரோடு அங்க ஸ்தல விநாயகரா அங்க விநாயகர் பெருமான் விளங்குகிறார். இந்த கோயிலை நாம் ஊர் மத்தியிலே இருக்கிற இந்த கோயில் இருக்கிறது. 4 தாமரை பூத்த அகழியாலும் உயரமான மதில்களாலும் சூடப்பட்ட அழகான தோற்றத்தில் ஆலங்குடி தலம் விளங்குகிறது. 5 நிலை ராஜகோபுரத்தோடு இது காட்சி தருகிறது. ராஜகோபுரம் என்று சொன்னால் முகப்பிலே இருக்கிற கோபுரம். 5 நிலை என்றால் அடுக்கடுக்காக 5 அமைப்பு இருக்கும் உடையதாக விளங்குகிறது. தென்புறம் அமைந்த இந்த கோபுரத்தில் பழமையான சிற்பங்கள், நீங்கள் ஆலங்குடி சென்று வழிபாடு செய்து பார்த்திருந்தால் இதெல்லாம் உங்களுக்கு நினைவுக்கு வரும். சிற்பங்கள் நிறைந்திருக்கின்றன. கோபுர வாயிலுக்குள்ளே பிரவேசித்தால் மேல குடவரையில் என்றால் அது குடைந்து கொண்டு சொல்லப்பட்ட அந்த அறையிலே கலங்காமல் காத்த விநாயகர் சந்நிதி அமைந்துள்ளது. அதை தரிசனம் செய்து உள்ள போக வேண்டும், அமைந்துள்ளது. அவரை வணங்கி உள்ளே நுழைந்தால் முதல் பிரகாரம் காணப்படுகின்றது. எதிரே அம்மையாரின் தெற்கு நோக்கிய சந்நிதி காணப்படுகிறது, அம்பாள் சந்நிதி. எதிரே அம்மையாரின், அதன் பிறகு கொஞ்சம் உள்ளே போய் மேற்கு நோக்கி திரும்பி 2வது வாயிலை கடந்து உள்ளே போனால் தென்புறம் உள்ள கீழ் திருமாலப்பத்தி என்றால் அப்படி சுற்றி இருக்கின்ற அந்த மதில் போன்று இருக்கின்ற பகுதி திருமாலப்பத்தி. அந்த திருமாலப்பத்தியிலே சூரியன் சந்நிதி இருக்கிறது. தென்புறம் உற்சவ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருக்கோலத்துடன் அருள்பாலிக்கின்றார்கள். அடுத்தாற்போல் தெற்கு திருமாலப்பத்தியில் உள்பிரகாரத்தில் 4 திருவுருவம், சூரியேசர், சோமேசர், குரு மோட்ச ஈஸ்வரர், சோமநாதர், சப்த ரிஷிமாதர், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, அகத்தியர் ஆகிய சந்நிதிகள் உள்ளன. ஆலங்குடி சென்று வழிபாடு செய்தால் எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்து விடலாம். சிவபெருமான் இருக்கும் இடத்தில் அனைத்தும் இருக்கும். வாரியார் சுவாமிகள் அழகாக ஒரு செய்தியை சொன்னார். மற்ற தெய்வங்கள் இருக்கிற கோயில்ல சிவபெருமான் இருக்க மாட்டார். சிவபெருமான் இருக்கிற கோயில்ல எந்த தெய்வம் இல்லாது இருக்காது, எல்லா தெய்வமும் அங்க இருக்கும். அது வாரியார் விளக்கம் சொன்னார். ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆபீஸ்ல கலெக்டர் இருக்க மாட்டார், நான் கலெக்டர் ஆபீஸ்ல ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இருப்பார். அது மாதிரி வாரியார் சொன்னது போல இங்கே நம்முடைய ஆலங்குடியில எல்லா தெய்வங்களும், எல்லா தேவர்களும், எல்லா ரிஷிகளும், எல்லா மன்னர்களும், எல்லாருடைய திருவுருவங்களும் உள்ளன. அடுத்தது மேல திருமாலப்பத்தில் ஆஞ்ஞா கணபதி, சோமாஸ்கந்தர் பெரும் திருவுருவத்துடைய நிலையில் இருக்கிறார்கள். அதன் பிறகு நித்ர கணபதி, சந்திரசேகரர் என்றால் சந்திரனை சேகரத்தில் வைக்கின்ற சிவபெருமான் என்று பெயர். சந்திரசேகரர், சுப்பிரமணியர், வள்ளி தேவி யானை கூட இருக்கின்ற அந்த காட்சி. பக்தர் சண்டேஸ்வரர், கல்யாண சாஸ்தா. சாஸ்தா என்பது ஐயப்ப சாமியை குறிக்கிற அருமையான சொல். சாஸ்தா என்பது ஐயப்பன், அவருக்கு ஹரிஹரபுத்திரன் என்று பெயர் உண்டு. ஓம் சிவாய நம. இனிய சான்றோர் பெருமக்களே, தட்சாமூர்த்தியினுடைய திருவுருவத்தில் காட்டப்படுகிற கற்பூர தீபாராதனை கண்டுகொள்ளாமல் வழிபாடு செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இதெல்லாம் நாம் இங்கு இருந்து கொண்டே, எனக்கு பெரிய வியப்பு என்னவென்றால் மெய்ஞானத்திற்கு விஞ்ஞானம் எந்த அளவுக்கு உதவுகிறது. விஞ்ஞானம் வளர 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 மெய்ஞானம் பிரதிபலிக்கப்படுகிறது, மெய்ஞானம் நிரூபிக்கப்படுகிறது. மெய்ஞானம் மிகப்பெரிய அவசியமான ஒன்றாக நமக்கு கிடைக்கிறது. இது இல்லை என்றால் நாம் பார்க்க முடியுமா? ராஜராஜ சோழன் எந்த தொலைக்காட்சியை பார்த்திருப்பாரா? ராஜேந்திர சோழன் பார்த்திருப்பாரா? எங்கேயா போனா நேரா போய்த்தான் அவனுங்க தேர் மேல ஏறி. நம்ம அப்படி இல்லையே. இன்னைக்கு கார் பிடிக்க வேணாம், பஸ்ஸை பிடிக்க வேணாம், ட்ரெயினை பிடிக்க வேணாம், எந்த செலவோட நேர வீட்டில இருந்து அழகாக இந்த காட்சியை பார்க்கிறோமே. எத்தனை கோடி கிடைத்தாலும் இது கிடைக்காத ஆதலினால் தட்சாமூர்த்தி பெருமானுடைய திருவுருவத்தை நாம் இங்கிருந்து வழிபாடு செய்து கொள்வோம். பெருமானி இறைவா குருநாதா. கல்யாண சாஸ்தா அந்த ஹரிஹர புத்திரன், ஹரி திருமால், அரண் சிவபெருமான், 2 பேருக்குமாக அமைந்த பிள்ளை சாஸ்தா ஐயப்பன்.
சுவாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்றோம் அல்லவா, அது என்ன அரி பெண்நிலையில பேச விட உண்மைதான். திருமாலுக்கு இன்னொரு பெயர் உண்டு, புருஷ சக்தின்னு. நம்முடைய அப்பர் சுவாமிகள் திருவையாற்று தேவாரத்திலே அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கு என்று அருமையாக பாடி காட்டுகிறார். அந்த வகையிலே சாஸ்தா, சப்த மாதர் முதலிய உற்சவர்கள், அடுத்து முருகன், லட்சுமி எல்லாம் அமைந்திருக்கிற அருமையான திருக்கோயில் ஆலங்குடி திருக்கோயில். அது மட்டுமல்லாமல் வடக்கு திருமாலப்பத்தில் நவகிரகம். ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வேண்டும். நவகிரக சந்நிதி நாம் வணங்கத்தான் வேண்டும். பல பேர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் சிவபெருமானை வணங்கி விட்டோம், அம்பாளை வணங்கி விட்டோம், கணபதியை வணங்கி விட்டோம், முருகனை வணங்கி விட்டோம், நாங்க நவகிரகங்களை வணங்க மாட்டோம், எங்களுக்கு அது உடன்பாடு இல்லை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். தயவு செய்து நவகிரகங்கள் நம்மால் வழிபாடு செய்யக்கூடாத பொருள் என்றால் கோயில் இருக்குமா? அந்த நவகிரகங்களை கோயில இருக்க முடியாது சுவாமி அனுமதிப்பாரா? இறைவனையே அனுமதித்து இங்க ஒரு ஓரமா இருங்கப்பா, உங்களையும் கும்பிட்டு போட்டு வர்ற பக்தர்கள் என்று கருதுறாருன்னா ஏதோ ஒரு ஆற்றலை, ஏதோ ஒரு தகுதி பாட்டினை, ஏதோ ஒரு அதிகார தன்மையை அவர்களுக்கு சுவாமிதான் வழங்கி இருக்கிறார். நமக்கு ரொம்ப வேண்டியவர் கலெக்டரா இருந்தாலும் வெளியே இருக்கிற அந்த ஏவலரையும், உள்ளே போனா இருக்கிற எழுத்தரையும், அதுக்கு உள்ளே போனா இருக்கிற ஆரை ரெவன்யூ இன்ஸ்பெக்டரையும், அதுக்கு உள்ளே போனா டிப்டி கலெக்டரையும் எல்லாரையும் வணங்கிட்டு தான் கலெக்டர் வணங்க போகணும். கலெக்டரால் நிர்வகிக்கிற இவர்களை எல்லாம் நாம் தூக்கி எறிந்து பேசுவதற்கு நமக்கு உரிமை இல்லை. அது